காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவில் லேடி சூப்பர் ஸ்டாராக இருந்து இன்றைக்கு நினைவாற்றலை இழந்து சினிமாவை விட்டு விலகியிருக்காங்க ஒரு நடிகை. ஸ்வர்ண கமலம், ரிஷியரிங்கன், சீதாரா மற்றும் சத்ரபதினு பல மொழி படங்கள் நடித்தவங்க தான் நடிகை பானுப்பிரியா. தனது அழகாலும் நடிப்பாலும் அசத்தன் நடனத்தாலும் ரசிகர்கள் மத்தியில் முன்னணி நடிகையாக கோலோச்சி வந்தவங்க. தனது 54 வயதில் சினிமாவில் இருந்து விலகி இருக்கக்கூடிய பானுப்பிரியா தனது தாய் மற்றும் சகோதரருடன் வசித்து வராங்க. ஒரு பேட்டியில் தனது உடல்நிலை குறித்து மனம் திறந்து பேசியிருக்கிறவங்க, கணவர் இறந்த 4 வருடங்களுக்கு பிறகு நினைவாற்றல் இழப்பால் தான் போராடி வருவதாக பகிர்ந்திருக்கிறாங்க. அவங்க சொல்லும்போது, எனக்கு சில விஷயங்களை நினைவில் வச்சுக்க முடியல. சில சமயங்களில் படப்பிடிப்பில் என்னுடைய வசனங்களை கூட நான் மறந்துடுறேன். இந்த பிரச்சனையால் 2 வருடங்களாக நான் அவதிப்பட்டு தான் வந்தேன். நடிகை பானுப்பிரியா சிறந்த நடிகை மட்டும் கிடையாது, மிகச்சிறந்த நடன கலைஞரும் கூட. தனது சிறு வயது முதலே நடனத்தில் இருந்து விலகிய அவங்க குச்சிப்புடி நடன கலைஞர். தனது இளம் வயதிலேயே நடனத்தின் மீது கொண்ட ஆர்வம் தனக்கு சினிமாவில் மிகப்பெரிய சொத்தாக அமைஞ்சதுன்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. 1998ஆம் ஆண்டு ஆதர்ஸ் கௌசல் என்பவரை மணந்த பானுப்பிரியாவுக்கு அபிநயா அப்படின்ற மகளும் இருக்காங்க. 2005ஆம் ஆண்டு கணவரிடமிருந்து பிரிந்து வாழ்ந்து வந்தவங்க 2018ஆம் ஆண்டு அவருடைய கணவர் மாரடைப்பால் காலமாகிட்டார். சினிமாவில் இருந்து விலகி இருக்கக்கூடிய பானுப்பிரியா வீட்டில் இருந்தபடியே புத்தகம் படிப்பது, தனது அன்றாட வேலைகளை கவனித்துக் கொள்வதுன்னு ஈடுபட்டு வருவதாகவும் வாழ்க்கையை ரசிப்பதாகவும் தெரிவிச்சிருக்கிறாங்க. பானுப்பிரியா கடைசியாக இயக்குனர் சந்தியா ராஜுவின் காதல் நாடகமான நாட்டியத்தில் ஒரு சிறிய வேடத்தை நடிச்சிருந்தாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இப்போ அவங்கள சமீபத்தில் இது போன்ற விஷயங்களை பற்றி பேசியிருக்கிறது தான் மிகப்பெரிய அளவில் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. இது ஒரு புறம் இருக்க, நான் ரொம்பவே நம்பினேன், ஆனால் ஏமாத்திட்டாங்க, அஜித் படத்தால் என்னுடைய வாழ்க்கையே போயிடுச்சுன்னு பிரபல நடிகை ஒருத்தவங்க புலம்பியிருக்காங்க. அவள் பெயர் தமிழரசி படத்தின் மூலமாக நடிகையாக அறிமுகமானவங்க மனோ சித்ரா. அந்த படத்தில் ஜெய்க்கு ஜோடியாக நடித்தாங்க. அதைத் தொடர்ந்து நீர்ப்பறவை, வீரம், நேற்று இன்று, அந்தமான், புதிய முகம், ரூம் உள்ளிட்ட பல படங்களில் நடித்தவங்க. அதற்கப்புறம் இவங்களுக்கு ஜெய்க்கு ஜோடியாக நடிக்க வாய்ப்பு கிடைச்சது. 2010ஆம் ஆண்டு இந்த படம் வெளியாச்சு. மீரா கதிரவன் அந்த படத்தை இயக்கியிருந்தாங்க. எதிர்பார்ப்பு இல்லாமல் அந்த படம் வெளியாகி நல்ல வசூல் ரீதியாக பார்த்தீங்கன்னா வரவேற்பை பெற்றது. அதற்கப்புறமாக இவங்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைக்கும்னு ரொம்பவே கணக்கு போட்டிருந்தாங்களாம். ஆனால் அவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைச்சது. சீனு ராமசாமி இயக்கிய நீர்ப்பறவை படத்தில் முக்கியமான வேடத்தை நடித்தாங்க. அது வசூல் ரீதியாக வெற்றி அடையலைனா கூட விமர்சன ரீதியாக கொண்டாடப்பட்டுச்சு. தொடர்ந்து வீரம், நேற்று இன்று, அந்தமான் உள்ளிட்ட படங்கள்ல நடிச்சாங்க. தமிழ்ல மட்டும் இல்லாமல் தெலுங்கு, மலையாளம்னு பல மொழிகளிலையும் மனோ சித்ரா நடிச்சிருக்கிறாங்க. வீரப்படத்தில் மனோ சித்ரா அவர்களை நடிக்க கூப்பிட்ட பொழுது அவங்களுக்கு முக்கியமான கேரக்டர் இருக்கும்னு நினச்சாங்களா. ஆனால் 10ஓடு 11ஆக அவங்கள நடிக்க வச்சுட்டாங்களாம். அதனால் வீரப்படத்தை என்னுடைய கதையை சொன்னாங்க. அப்போது படத்தில் தமன்னா பாதியிலே இருந்துருவாங்க. பிறகு நீங்கள் தான் அஜித்குமாருக்கு ஜோடின்னு சொன்னாங்க. அதனால் சந்தோஷத்தோடு அந்த வாய்ப்பை நான் ஏற்றுக்கிட்டேன். அதற்கு பிறகு தான் தெரியும் அவர்கள் என்னிடம் சொன்னது எல்லாமே பொய். அஜித்துக்காக தான் அந்த படத்தை நான் நடித்தேன். வீரம் படத்தில் நடித்ததுனால என்னுடைய சினிமா வாழ்க்கையே பாதிப்படைஞ்சிருச்சுன்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இது போன்ற விஷயங்களை பற்றி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.